ஆனா எங்க ஊருக்குள்ள போலீஸ் வந்து ஊருக்குள்ள வர அனுமதிக்க மாட்டோம். இது நடந்த உண்மையை வச்சுதான் படத்தை எடுத்திருக்காப்ல. படங்கள்லாம் படத்துல உண்மை வரலையே இன்னும் நிறைய விஷயங்களும் வரல. அதுல சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் படிப்போம், ஜாலியா படிப்போம். பழைய பாட்டும் பிடிக்கும். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டு ரொம்ப படிப்பாங்க. இந்த வீட்டு பேர்னா அந்த பாட்டெல்லாம் நிறைய பிடிக்கும். விரும்பி சூரியவம்சத்துல உள்ள படம். எங்க ஊர் மாங்கட்டாபுரம் புளியங்குளத்து பகுதியிலையும் நாட்டார்குளம் அந்த பகுதியில இருந்தும் வாழைக்காய் சமக்கிறதுக்குன்னு ஆட்க வருவாங்க. ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராட்டி இருந்தாங்க. திரும்ப தூத்துக்குள்ள ஒரு கிரேன் வந்துச்சு. முதல்ல ஒரு கிரேன் வந்து தூக்கி பார்த்து அதால தூக்க முடியல. வெயிட் அதிகமாக, லோடு அதிகமாக தூக்க முடியல. பொதி இருக்கிற வரி அதிகமாக, சௌகரி அதிகமாக இருக்கும். அதில் புளியங்குளத்தில் எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பரிதாபமாக இருந்துச்சு. அதில் துஷ்டிக்கும் போனோம். ஒரு வீட்டுக்கு துஷ்டி போனால் இன்னொரு வீடு, இன்னொரு வீடு, இன்னொரு வீடு, ஊரு பூராமே சாவாத்தான் இருந்துச்சு அந்த ஊர்ல. மாரி செல்வராஜ் அவங்க டைரக்டரோட அக்காவே, கூட பிறந்த அக்காவே இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான் பிழைக்க மாட்டேன், அது நீங்க பிழைச்சிக்கன்னு தள்ளி வச்சு விட்டுட்டேன். தென் தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோர நிகழ்வில் புளியங்குளம், கீழநாட்டார்குளம் கிராமங்களைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்தனர். 300 நாள் சம்பந்தப்பா நீங்க அந்த தனி வழக்கு நீ பெத்த தங்க கிளி நான் வந்த நீங்க நான் தங்க ஒளியிலேயே. மேலும் இது போன்ற பதிவுகளை காண மருதநிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும். புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், முது, ரவி, முத்துக்குமார், பால்ராஜ், நயினார், தர்மர், ரத்தினம், லட்சுமி, பரமேஸ்வரி, முருகம்மாள், ராணி, கஸ்தூரி, புஷ்பம், உச்சிமாகாளி, மூக்கம்மாள், கீழநாட்டார்குளத்தைச் சேர்ந்த ஜெயபதி, நீலா, மூக்கம்மாள், கோமதி ஆகிய 19 பேர் கோர விபத்தில் மரணமடைந்தனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியை சோகத்தில் ஆழ்த்திய இந்த துயர நிகழ்வு மறுநாள் பிப்ரவரி 22 அன்று செய்தித்தாள்கள் மூலம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. இறந்து போறாங்க. இறந்து போற காலத்துல அரசாங்கம் வந்து முன் வந்து இழப்பீட தொகையா வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்தவனு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு யாருமே இந்த மக்களை வந்து யாரும் பார்க்கல. அவங்களுடைய போராட்ட வடிவங்களை வந்து உருவாக்குறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அந்த 96-2000 பீரியடில் அவர் வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஏறுகுளவன் சின்னத்தில் ஓட்டப்படம் தொகுதியில் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனார். அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தில் அன்றைய வேலூர் ஞானசேகரன், அப்புறம் சோ பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆதரவு தெரிவிச்சனால புளியங்குளம் கிராமம் சாத்தான்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அதன் சட்டமன்ற உறுப்பினர் மணிநாடார், எதிர்க்கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன், எம்எல்ஏக்கள் ஞானசேகரன், தாமரைக்கனி, PR சுந்தரம், தீரன், சிவபுண்ணியம், கிருஷ்ணன், வேலாயுதன், ராமன் ஆகியோரும் கோரிக்கை வைத்தனர். சபாநாயகராக PTR பழனிவேல்ராஜன் இருந்தார். வாத விவாதம் நடந்தது. மருத்துவர் கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செய்தார். 99 காலகட்டங்களில் வந்து அப்போ வந்து திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இப்போதைய நடிகர் ராமராஜன் அவர்களும் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா தலைமையில் 13 மாத ஆட்சி நடக்கு. அதில் வந்து மத்திய நிதி இணையமைச்சராக கடம்பூர் ஜனார்தனம் இருந்தார்கள். எங்கள் அப்பா வந்து அண்ணா விவசாயிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக மாவட்ட செயலராகவும் இருந்ததுனால இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அப்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எனது தந்தையான SMA நயினார் அவர்களை நீங்கள் அந்த பகுதிக்கு சென்று இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உறுதி செய்து அடக்கம் முடியும் வரை அங்கே இருந்து அந்த பணிகளை செய்துவிட்டு வாருங்கள் என்றார்கள். 1999 பிப்ரவரி 24 அன்று அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி லாரி விபத்தில் உயிரிழந்த 19 பேர் குடும்பத்திற்கும் தலா 50,000 நிவாரண உதவியினை சட்டப்பேரவையில் அறிவித்தார். லாரி மீது பயணம் செய்ததால் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு இல்லை என்று இன்சூரன்ஸ் நிறுவனம் மறுத்துவிட்டது. வழக்குகளும் நிற்கவில்லை.